யாரு யாரு இந்த கொலையை பண்ணது சொல்ல போறீங்களா இல்லையா? சார் வணக்கம் சார். அந்த பொண்ணு தான் சார் கொன்னுச்சு. செத்து போன பொண்ணு எப்ப கொலை பண்ணிருப்பா? சார் வந்து இவனை கொன்னுட்டு அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. சார் இருங்க சார், நாங்க எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் சார். அந்த பொண்ணு திடீர்னு வந்து நீ தானடா என்ன ரேப் பண்ணனு கன் எடுத்து டாப் டாப் டாப்னு சுட்டுட்டு அவனை கொன்னுட்டு அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு சார். சார் என்ன சார் இன்னும் டவுட்டாவே பாக்குறீங்க? அந்த துப்பாக்கில அவளோட கைரேகை இருக்கு, அவன் உடம்புல புல்லட்ஸ் இருக்கு, பார்த்தவங்க எல்லாம் நேர்ல இருக்காங்க. என்னங்க சும்மா இருக்கீங்க சொல்லுங்க. Stop it! Stop it! ரொம்ப நல்லா இருக்குடா உன் நாடகம். டேய் சூரி. டேய் ஐஜி. டேய் டேய் டேன்னு கூப்பிட்டதுக்கு கோவம் வருதுல்ல? சாதாரணமா கூப்பிடுறதா இருந்தா சூரியன்னு கூப்பிடு. மரியாதை கொடுத்து கூப்பிடுறதா இருந்தா சூரிய அண்ணான்னு கூப்பிடு. மரியாதை இல்லாம கூப்பிட்ட கட் ஆயிடுமா? போலீஸ் கிட்ட எப்படி பேசுறீங்க? என்ன பண்ணுவீங்க? ராகவா, எஸ்பி செத்து போயிட்டார்னு ஆவேசப்படுறீங்க. கொஞ்சம் அந்த பொண்ணு எப்படி செத்தான்னு யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு என்னெல்லாம் புரியும். நமக்குள்ள எதுக்கு வீண் பிரச்சனை? வரேன். சூரி, மக்களும் பின்னால இருக்காங்கன்னு நீ ரொம்ப தான் ஆட்டம் போடுற. கொண்டு வர்றேன். சாட்சியோட உன்னை கையும் களவும் பிடிக்கிறதுக்காக ஒரு எஸ்பியை கொண்டு வர்றேன். சரியான எஸ்பின்னா மக்களுக்கு சேவை செய்ய சொல்லு. என்னோட மோதனம்னா தைரியமான ஆம்பளையா பார்த்து அனுப்பு. தைரியமான ஆம்பளை அனுப்பணுமா? போலீஸ்னாலே பயம் போயிடுச்சு. கண்டுபிடிக்கிறேன், அனுப்புறேன். அரெஸ்ட் பண்ணி ரோடோட அடிச்சு எடுத்துட்டு போறேன். எங்கிட்டே சவால். எங்க காஃபி? என் தலை மேல கொட்டு. அங்க வையேன். காஃபியா? உங்ககிட்ட நான் 5 நிமிஷம் பேசணும். பப்ல உங்ககிட்ட சவால் விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு சில நிஜங்கள் தெரியணும். நீங்க நினைச்ச மாதிரி எஸ்பி லோகேஷ் ஸ்டீஃபனை பிடிக்கிறதுக்காக வரல. அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தவன். என்ன எம்எல்ஏ ராமச்சந்திரன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கடாரிப்பட்டி பழனிசாமியையும் ஸ்டீஃபனோட சேர்த்து வைக்கிற பிளானோட வந்தவன். நாங்க 3 பேரும் ஒத்துக்கல. என்ன எதுவும் செய்ய முடியாம எம்எல்ஏவோட பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான். உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? சில சமயம் சட்டப்படி நடந்தா நியாயம் கிடைக்காது. அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். அதான் நானே களத்தில் இறங்கினேன். இதை நான் உங்களுக்கு பயந்து போய் சொல்லணும்னு வரல. நீங்க ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர். நீங்க என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. இதுக்கு மேலேயே நான் செஞ்சது தப்புன்னு நீங்க நினைச்சா அப்புறம் உங்க இஷ்டம். வர சூரி, உன்னை புரிஞ்சுக்காம தப்பா இட போட்டேன். ஐம் சாரி. நாட் அ ப்ராப்ளம் சார். எஸ்பி லோகேஷை சூரி போட்டு தள்ளிட்டான். போலீஸ் எதுவும் செய்யலையா? சாட்சியே இல்லாம பண்ணிட்டான். நாம சூரிய போட்டு தள்ளணும். ஒரு போலீஸ் ஆபீசரை பப்ளிக்ல கொலை பண்ணியும் கூட யாரும் சாட்சி சொல்ல வரலன்னா அவன் எவ்வளவு பவர்ஃபுல் ஆளுன்னு தெரியுது. அப்படிப்பட்டவன் அங்க இல்ல, நம்ம கூட இருக்கணும். ஃபோன் பண்ணி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. அவங்கிட்ட பேசணும். சொல்லு. ஸ்டீபன் சார் சூரிய சந்திக்கணும். மும்பைக்கு வர சொல்ல. சூரி, ஸ்டீபன் உன்னை சந்திக்கணுமா? மும்பைக்கு வந்து பார்க்க சொல்றான். சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட அவனே வந்து பார்க்க சொல்லுங்க. டேய், நீ ஸ்டீபனோட ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிடா. சூரிய பார்க்கணும்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்க சொல்லு. ஷிட், டாம் இட். வாட் ஹேப்பன்? அவன் நம்மளை வர சொல்றான்.
ஸ்டீஃபன். ஐம் சூரி. சூரி நல்லா தான் இருக்க. தமிழன் கருப்பா பரட்ட தலையோட ராமராஜா மாதிரி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருப்பாருன்னு நினைச்சேன். நீ ரொம்ப ஸ்டைலாவே இருக்க. மும்பைல இருந்து ஸ்டீஃபன் பார்க்க வரானதும் வெள்ளை ஜிப்பா போட்டுக்கிட்டு வாய் நிறைய பீடாவை கொதக்கிக்கிட்டு நெத்தியில நீளமா சிவப்பு போட்டு வச்சுட்டு வருவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ கூட ஸ்டைலா தான் இருக்க. உள்ள போய் உக்காந்து பேசலாம் வா.